இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்கிறான். அவர் கற்றுக் கொடுத்து தான். அவரை பார்த்து ஒரு டைரக்டர் எப்படி நடந்துக்கணும், செட்டில் எப்படி உட்காரணும், எப்படி கமெண்ட் பண்ணணும், எல்லாமே அவர் தான். அவர் மாதிரி குரல் மாற்றி தான் பேசுவோம். ஆர்டிஸ்ட் சொல்லி தரும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரோல் மாடல். சினிமாவில் டைரக்டரானா சாரம் மாதிரி தான் இருக்கணும். எல்லோரும் ரொம்ப பிடிச்சமானவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். சினிமாவில் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு டைரக்டர் அவர். அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் வராது. சார் என் பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டைரக்டராக வந்தேன். என்னை தட்டி கொடுத்து நல்லா பண்ணிக்கிறா, சூப்பரான போதெல்லாம் அது சந்தோஷம் இருக்கும். அற்புதமான இதயம் நம்ம விட்டு போகுது. ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதிராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்துக்குள் நான் பிரவேசித்திருக்க